ஹலோ எவ்ரிவன், கட்சிகர். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ணலான்னா, நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு புக்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுது. அந்த புக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அடுத்து ஒரு ஹெச்பி ஃபார்ம் கட்டிடலாம். இந்த இதுலேயும் எல்லாம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஆர்மர் எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய புக்கெல்லாம் தேவைப்படுது. நம்ம புக்கெல்லாம் எடுக்கலாம், நிறைய என்ஜாய்மெண்ட் புக்கு. அதுக்காக இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சுகர் கேன் ஃபார்முக்கு தான். இந்த சுகர் கேன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு செகண்ட் எபிசோடில் நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் கிடைக்குது. என்றைக்காக இருந்தாலும் மார்னிங் இதை நான் எடுத்துடுறேன். ஓகே. இப்போது எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய பலிலாம் கொடுத்துடலாம். மாம்சம் கொடுத்தோன்னா நம்மளை போட்டு தள்ளுருவாங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு சாப்பாடும் கொஞ்சம் ஓகே, நல்லா தான் சாப்பாடெலாம் இருக்குது. இப்போ நமக்கான தேவையான என்ஜாய்மெண்ட், அதுக்கு நிறைய எம்ப்ரால் தேவைப்படும். அதுக்காக நிறைய புக்ஸும் தேவைப்படும் வாங்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, புக்ஸ் எடுக்கலாம். அதுக்கு லெதர் வேணும். லெதரும் இப்போ நான் எங்கே போகிறேன்னா, இப்போ நான் லெதரும் எடுத்து வச்சுருக்கேண்ணா. அங்கேயே ஒரு 17 லெதர் என்கிட்டே இருக்குது. இப்போது போன எபிசோடில் ஸ்கெலிட்டன் ஃபார்மாக அங்கே போன் மீல் எடுத்துக்கினேன். அந்த போன் மீல் வச்சு ஒரு 44 சுகர் கேன் எடுத்துக்கிறேன். இது நமக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, இந்த சுகர் கேனு அப்புறம் அந்த லெதர்லாம் எடுத்து ஒரு பேப்பர் கன்வெர்ட் பண்ணி பேப்பர் புக் ஷெல்ஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லெக்டன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வில்லேஜரோட ஒர்க் ஸ்டேஷன். ஓகே, அது ஒரு 3 லெக்டன் செஞ்சுட்டேன். நான் ஒன்று தான் பண்ணலான்னு நினச்சேன். அந்த ஷிஃப்ட்டு கிளிக் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜரை பார்த்துட்டோம். அந்த வில்லேஜர் நம்ம போட்டுக்கிற லெட்டன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க் ஸ்டேஷனையும் எடுத்துட்டோம். இப்போ அவன் இதை எடுத்து தான் ஆகணும். நான் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்கேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ட்ரேடிங் வந்திருக்கும். கடைசியாக ஒரு புக்கு தான், மெண்டிங். நல்ல புக்கு, ஆனால் அதிகமான எம்ப்ராய்டரி தான். சரி, நம்ம நிறைய மாட் பேக் பண்ணி தான் இது பண்ணிக்கிறோம். கரெக்டாக எமர்ஜி பண்ணும்போது டே 14 நம்ம நிறைய மாட் பேக் வச்சுருக்கோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வுட்டெல்லாம் எடுத்து ஸ்டிக்காக கன்வெர்ட் பண்ணி அது பேர் என்ன, கார்ட்டோகிராஃபரா, அவங்ககிட்ட போய் வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிகேட்ஸ்லேயே ஃபார்ச்சூன் 2 இருக்குது. கொஞ்சோண்டு கிராவல் மட்டும் மைண்ட் பண்ணால் போதும், நமக்கு ஃப்ளிண்ட்டு கிடச்சிடும். 1 கிடச்சிச்சா? இப்போ பாருங்கள், 1 2 3. இந்த ஃபார்ச்சூன் பிகேட்ஸ் வச்சு இல்லை ஃபார்ச்சூன் ஷவர் வச்சு நீங்கள் எதை மைண்ட் பண்ணாலும் 1க்கு நிறையவே கிடைக்கும். அதோட சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃப்ளெச்சிங் டேபிளை வச்சு யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட மொத்தத்தையும் ட்ரேட் பண்ணிட்டேன். இன்ஃபினிட் வில்லேஜர் ட்ரேடர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே ட்ரேட் பண்ணிடலாம். நம்ம யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த ஃபார்ச்சூன் 2 பிக்கெட்ஸ் தானே ஃபஸ்ட்டு கிடச்சது, தெரியாமல் மெட்டிங்கன்னு சொல்லிட்டேன். அந்த ஃபார்ச்சூன் 2 பிக்கெட்ஸ் எடுத்துக்கணும். இப்போது எடுத்த கையோட அந்த ஃபார்ச்சூன் பிக்கெட்ஸை ஃபார்ச்சூன் 2 பிக்கெட்ஸில் போட்டு ஃபார்ச்சூன் 3 பண்ணிடலாம். ஆல்ரெடி நமக்கு ஃபார்ச்சூன் 2 இருந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு நிறைய மாட் பேக் போட்டிருக்கோம். அதோட விளைவு தான் அதெல்லாம். நம்ம டக்குன்னு வில்லேஜரை ரீசெட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறான்னா, மெண்டிங் கொடுக்குறான். மெண்டிங்காக நம்ம நிறைய வுட்டு தேவைப்படுது. இது ஒரு பெரிய மரம். இதுவும் ஒரு மார்க் பேக்கில் தான் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய மரத்தில் நட்டணும்னு நினச்சிக்கோங்களேன். ஒரே இடத்துல 4 ஓக் லீஃப் வச்சா அந்த மாதிரி வளரும். ஓகே, இங்கே நிறைய வுட்டு கிடச்சிது. அப்புறம் நம்ம ஜங்கிளில் போயிட்டு வுட்டெல்லாம் எடுத்துருந்தோம். ஏன்னா இது ஒன்று தான் 4 இதில் இருந்தது. நம்ம இந்த மாதிரி எடுக்க சொல்ல நமக்கு நிறைய வுட்டு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. நான் இப்போ தான் மைண்ட் பண்ணேன். நான் உங்களுக்கு வச்சு கூட காட்டுறேன். 4 போன் மீல் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. வச்சா இப்படி பெருசாகும். நான் 3 கேலிப்பர் போட்டிருக்கிறதுனால நானாக போய் எங்கேயும் மைண்ட் பண்ண தேவையில்ல. அதுவே மைண்ட் பண்ணிடும். எல்லாமே ஒரு இடத்துல வரும். நான் உங்களுக்கு F1 ப்ளஸ் பண்ணி பார்க்குறேன்.
ஷேடஸு பயங்கரமாக இருக்குது. இந்த ஷேடஸு என் ஃபோன் பயங்கரமாக லேக் ஆகும். இருந்தாலும் இந்த ஷேடர் நல்லாயிருக்கு. நல்லா லேக் ஆகாமல் இருக்குது. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொண்டுட்டுக்கிறேன் ஷேடரோட ஆத்தருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ சாயந்தரம் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியுது. கோகோ பீன்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா நம்ம போன் மீலுக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்லை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு ஃபார்மும் இல்லை. போன் மீலுக்காக ரிசோர்ஸஸ் கேட்கணுன்னா போய் ஸ்கெல்டன் தான் அடிக்கணும். அதுக்காக இதெல்லாம் வச்சுப்போம். இப்போ என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற வுட்டெல்லாம் விற்று கிட்டத்தட்ட ஒன்றரை ஸ்டாக் கிட்டத்தட்ட வந்துச்சு. அதை வச்சு நம்ம நிறைய புக்கெல்லாம் வாங்கியிருக்கோம். லூட்டிங் 3 கிடச்சிது, அதை ஒன்று வாங்கினேன். அதுக்கடுத்து எம்ப்ராய்டு காலி ஆயிடுச்சு. சரி, இன்னொரு ரவுண்டு போயிட்டு அதே மாதிரி விற்று இதே தான் ரிப்பீட்டடாக நடந்துன்னு இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக இதே தான் நடந்துன்னு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி விற்று இந்த பாருங்கள் எவ்வளோ விற்றுருக்கன்ட்டு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ரியல் டைமில் நிறைய இதுக்கு செலவாச்சு. நான் கொக்கோ பீன்ஸு எதுக்குன்னு கேட்டல, இப்போ நான் பண்ணனே அந்த மெத்தட் அதுக்காக தான். அன்பிரேக்கிங் 2 கொடுத்தான். என்ன ஃபெதர் ஃபாலிங் 3 புக் கூட கொடுத்தான். அது 2 புக்கு வாங்கிக்கினேன். இந்த மாதிரி நிறைய புக்கு வாங்க சொல்ல ஆக்வா இன்ஃபினிட்டி நல்ல புக்கு தான், அதையும் ஒன்று வாங்கிக்கிறேன். ஓகே, லஞ்சு 3 இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக போகுது. இன்னொரு மெண்டிங் இது கம்மியான விலைக்கு தரான். அதனால் இது நம்ம 3த்தையும் வாங்கலாமா? நம்மக்கிட்ட எம்ப்ராய்டு அதிகமாக தான் இருக்குது, வாங்கிடலாம். 1 2 3 வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட இது இல்லையா? இருக்குது வாங்கிட்டோம். இப்போ நமக்கு நிறைய புக்கு இருக்குது. இது வந்து ஒரு பாட்டு. இப்போது இந்த புக்கெல்லாம் எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே ட்ரேட் பண்ணிவிட்டு அதை கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட 16 எம்ப்ராய்டு தான் இருக்குது. இதுக்கு எந்த புக்கும் தரமாட்டான். நான் உங்களை நிறைய இதில் போய் சந்திக்கிறேன். நிறைய வுட்டெல்லாம் எடுத்து அப்போ சந்திக்கிறேன். வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு உங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்வென்ட்ரியை ஃப்ரீ பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி தான் ரொட்டீனாக இதே தான் பண்ணின்னு இருக்கேன். நடுவில் ஒரு வாட்டி சேர்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே வில்லேஜுக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு 3 weeks later, many months later. So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ நிறைய நேரம் இந்த இதுக்கு நான் டே 13 ஆரம்பித்தேன். டே 16 வரையும் வந்துச்சு. எவ்வளோ நேரம் இது பண்ணியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இப்போது என் இன்வென்ட்ரி ஃபுல்லாக வுட்டு தான் இருக்குது. மொத்தம் 1472 வுட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம ட்ரேட் பண்ணதில் 3 ஸ்டாக் எம்ப்ராய்டு 192 எம்ப்ராய்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் ட்ரேட் பண்ண சொல்ல நமக்கு ஒரு 5 ஸ்டாக் எம்ப்ராய்டு கிடச்சிது. ஓகே, 6 ஸ்டாக் 7 ஸ்டாக் கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்டாக் எம்ப்ராய்டு. இதை வச்சு ப்ரொடக்ஷன் புக் 4 புக்குன்னா வாங்கிக்கலாம். ப்ரொடக்ஷன் 4 முக்கியமானது. ப்ரொடக்ஷன் 4 ஃபயர் ப்ரொடக்ஷன் 3 ஃபயர் ப்ரொடக்ஷன் 4. டே 18 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரொட்டீனாக இதே தான் பண்ணியிருந்தேன். எம்ப்ராய்டு எடுக்கிறது, புக்கு வாங்குறது, இதே தான் பண்ணியிருந்தேன். நமக்கு நிறைய புக்கு கிடச்சிது. நிறைய ரேரான புக்கெல்லாம் கிடச்சிது. அதெல்லாம் எடுத்து செஸ்ட்டில் வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்த எபிசோடில் இதெல்லாம் அப்ளை பண்ணி காட்டலாம். போயிட்டு வரேன். பாய்.